The next, the functions of livers. In the page number 78, apart from bile secretions, the liver also performs several functions. கல்லீரல் பித்த நீரை சுரப்பது மட்டுமின்றி மேலும் சில பணிகளை மேற்கொள்கின்றன. அவைகளை பற்றி கீழே கொஞ்சம் பார்ப்போம். The first one, destroys aging and defective blood cells. பழுதான மற்றும் வயதான இரத்த செல்களை அழிக்கின்றன. டெஸ்ட்ராய்ஸ் ஏஜிங்னா வயதான, அண்ட் டிஃபெக்டிவ் பிளட் செல்ஸ் பழுதுபட்ட அந்த இரத்த செல்களை அழிக்கக்கூடிய அந்த வேலையை கல்லீரல் செஞ்சிட்டு இருக்கு. The second point, stores glucose in the form of glycogen or disperse glucose into the blood stream with the help of pancreatic hormones. குளுக்கோஸை கிளைக்கோஜன் வடிவத்தில் சேமித்து வைக்கின்றன. ஸ்டோர்ஸ் குளுக்கோஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் கிளைக்கோஜன்ஸ். ஸ்டோர்னால் சேமித்து வைக்குது. குளுக்கோஸை என்ன வடிவத்தில் சேமிக்குதுன்னா கிளைக்கோஜன்ற ஃபார்ம் அந்த வடிவத்தில் சேமித்து வைக்கிது. அல்லது ஆர் டிஸ்பர்ஸ் குளுக்கோஸ் இன்டு த பிளட் ஸ்ட்ரீம் வித் த ஹெல்ப் ஆஃப் பேன்கிரியாட்டிக் ஹார்மோன்ஸ். அல்லது கணைய ஹார்மோனின் செயல்பாட்டினால் மீண்டும் குளுக்கோஸாக இரத்தத்தில் விடுவிக்கப்படுகின்றன. அந்த சேமித்து வைக்கப்பட்ட அந்த கிளைகோஜன்ஸ் திரும்பவும் குளுக்கோஸாக இரத்தத்தில் கலக்கப்படுது. கணைய ஹார்மோன்களின் செயல்பாட்டினால் மீண்டும் குளுக்கோஸாக இரத்தத்தில் விடுவிக்கப்படுகின்றது. டிஸ்பர்ஸ் குளுக்கோஸ் இன்டு த பிளட் ஸ்ட்ரீம் வித் ஹெல்ப் ஆஃப் பேன்கிரியாட்டிக் ஹார்மோன்ஸ். இந்த பேன்கிரியாட்டிக் ஹார்மோன்ஸ் மீன்ஸ் இந்த கணைய ஹார்மோன்களின் உதவினால் அந்த கிளைக்கோஜனை திரும்பவும் குளுக்கோஸாக இரத்தத்தில் கலக்கிறதுக்கு இது உதவி செய்யுது. தேர்ட் பாயிண்ட், ஸ்டோர்ஸ் ஃபேட் soluble vitamins and ions. கொழுப்பில் கரையும் விட்டமின்களையும் இரும்பையும் சேமிக்கின்றது. ஸ்டோர்ஸ்னால் சேமிக்கிறது. எதை சேமிக்கிறது பார்த்துக்க, ஃபேட் சாலிபிள்ஸ் விட்டமின்ஸ் கொழுப்பில் கரையக்கூடிய இந்த விட்டமின்களையும் அயான் இரும்பையும் சேமிக்கின்றது. த ஃபோர்த் ஒன், டீடாக்சிஃபைஸ் டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ். நச்சுப் பொருட்களை சிதைத்து நச்சு தன்மையற்றதாக மாற்றுகின்றது. டாக்ஸிக்னா நச்சு பொருட்கள். அந்த நச்சு பொருட்களை என்ன செய்யுது, டீடாக்சிஃபைஸ் மீன்ஸ் நச்சற்ற பொருளாக மாற்றக்கூடிய வேலையை அது பார்த்துட்ருக்கு. த லாஸ்ட் பாயிண்ட், இன்வால்வ்ஸ் இன் த சிந்தசிஸ் ஆஃப் நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் அண்ட் யூரியா மற்றும் தேவையற்ற அமினோ அமிலங்களை உருவாக்குவதில் பங்கேற்கின்றது. அப்போ தேவையில்லாதன என்னென்னு பார்க்காது, கேர்லெஸ்ஸாக இருக்காதிங்க. இங்கே நமக்கு அமினோ ஆசிட்ஸ் வந்து 2 டைப்பாக இருக்குது, எசென்சியல் அண்டு நான் எசென்சியல்ஸ். எசென்சியல்ஸ் வந்து அதில் இருக்கக்கூடியதான் நான் எசென்சியல்ஸ். இது இன்வால்வ்ஸ் இன் த சிந்தசிஸ் ஆஃப் நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் அண்ட் யூரியா மற்றும் தேவையற்ற அமினோ அமிலங்களை உருவாக்குவதில் இந்த கல்லீரல் பெரும் பங்காற்றுகின்றது. இந்த கொஷின்ஸ் வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. இது ஒரு 5 மார்க்லேயோ அல்லது 3 மார்க்லேயோ கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த பாயிண்ட்ஸாக இருக்கிற கொஷின்ஸ்லாம் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.